அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிதவாதிகளாக தேசத்தந்தை காந்தியார் அவர்களுடைய வழியில் போராடியவர்களினுடைய வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. வரலாற்று புத்தகங்களிலே இடம்பெற்றிருக்கு. அந்த தியாகங்கள் மதிக்கப்படுகின்றன, போற்றப்படுகின்றன. ஆனால் அதற்கு இணையாக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களினுடைய தீவிர போக்கு கொண்ட ஆயுதங்களை கொண்டு இந்தியாவை விடுதலை பெற செய்வது என்று இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த சுபாஷ் நேதாஜி அவர்களுடைய படைப்பிரிவில் பணிபுரிந்தவர்களினுடைய தியாகம் அவ்வளவாக பெரிதும் ஆவணப்படுத்தப்படவில்லை என்ற வருத்தம் நமக்கு உண்டு. அந்த வகையிலே தான் இந்த ஒரு கதையையும் வரலாற்று செய்தியை கதையை போல நாம் சொல்ல இருக்கிறோம். 1800கள் மத்தியில் இங்கிலாந்து உலகின் பல நாடுகளை பிடித்து விட்டது. ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த இந்தியா மிகப்பெரிய கட்டுமான அமைப்போடு லாகூர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரையில் முழுமையாக அதன் கட்டுப்பாட்டில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக விரிந்திருந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய இராணுவம், அதாவது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்திய இராணுவம் என்பது மிகப்பெரிய படையாக இருந்தது. நிறைய இராணுவ வீரர்கள் அதில் இருந்தார்கள். உலகிலே எங்கே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சண்டையை இட்டாலும் உடனடியாக அங்கே இந்திய இராணுவத்தை அனுப்புவதை ஒரு வேலையாக வைத்திருந்தது. அதற்கு காரணம், இறந்தால் இந்தியர்கள் தானே இறக்கிறார்கள் என்ற ஒரு போக்கு. அதே போல எங்கு தோட்ட பணிகள் அல்லது காடுகளை சீர்திருத்துவது, ரயில் பாதைகளை அமைப்பது, சுரங்கங்களில் பணிபுரிவது என்று கடினமான பணிகளுக்கு இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து செல்வதையும் பிரிட்டிஷ் இராணுவம் வழக்கமாக வைத்திருந்தது. கூலி அதிகம் தருகிறோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்று கடினமான பணிகளை அவர்களுக்கு கொடுப்பது என்பது வழக்கமாக இருந்தது. இதன் மூலம் கிடைக்கிற வளர்ச்சி தான் பிரிட்டிஷ் இராணுவம் அசைக்க முடியாத ஒரு பெரிய வளர்ச்சியை உலக அளவில் பெற முடிந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த எண்ணம் ஜப்பானுக்கு அதிகம் இருந்தது. எனவே ஜப்பானுக்கு ஒரு திட்டம் என்னவென்றால், எப்படியாவது இந்தியாவை இராணுவ நடவடிக்கை எடுத்து விடுதலை செய்ய பெற்றுவிட வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியர்கள் அந்த இராணுவத்தில் இடம்பெறுவதை குறைக்க முடியும் என்ற திட்டத்தை ஜப்பான் வகுக்க தொடங்கியது. இதற்கு ஜெர்மன் ஆதரவாக இருந்தது. அந்த நேரத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் ஒரு கூட்டுப்படையாகவும், எதிர்த்தரப்பில ஜப்பான், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் 2 நேச அச்சு நாடுகள் என்று தனித்தனியாக பிரிந்து போரிட்டன. அந்த காலகட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் கட்டமைக்கப்படுகிறது. இந்தியன் நேஷனல் ஆர்மி அமைக்கப்படுகிறது. அதற்கு பெருவாரியான ஆட்சேர்ப்பு என்பது பர்மா, மலேசியா போன்ற புலம்பெயர்ந்த நாடுகளில் நடக்கிறது. அப்படி நேதாஜி அவர்கள் ஆட்களை சேர்த்து ஒரு படையை உருவாக்கி ஒரு திட்டத்தை வகுத்தார். எப்படி என்றால், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற வீரர்களை ஒன்றாக திரட்டி மணிப்பூருக்கு வர செய்வது. கல்கத்தா வழியாக மணிப்பூருக்கு விட வேண்டும். மணிப்பூரில் அவர்களை ஒருங்கிணைத்து சுபாஷ் சந்திரபோஸுடைய தளபதிகள் அவர்களை பர்மா எல்லைக்கு அழைத்து சென்று அங்கே காட்டுப்பகுதியில் ஜப்பானிய, ஜெர்மனிய இராணுவத்தினர் மூலம் பயிற்சி கொடுப்பது என்று முடிவு செய்து, அதற்கு முன்னரே பல ரகசிய ஆயுத பயிற்சிகள் ஆங்காங்கு நடைபெற்றாலும் முழுமையான இராணுவ பயிற்சி என்பதை அங்கே தான் அளிப்பது என்று திட்டமிட்டு அவர்களை வரச் செய்து அவர்களை எல்லாம் மணிப்பூருக்கு அழைத்து வந்து விட்டார்கள். மற்றொரு புறத்தில் மலேசியாவில் இருந்தும் பர்மாவில் இருந்தும் ஜப்பானுக்கு இருக்கிற ஒரு திட்டம் என்னவென்றால், ஜப்பான் என்பது தாய்லாந்து வழியாக மலேசியாவோடு தரை வழியாக இணைந்துவிடும். எனவே இதற்கிடையே ஒரு ரயில் பாதையை அமைத்து மலேசியாவினுடைய பினாங்கை பர்மா தலைநகர் ரங்கூனுடன் இணைத்து விட்டால் மிக சுலபமாக ஜப்பானில் புறப்படுகிற தரைப்படை தாய்லாந்து வந்து ஷயாம் நகர் வழியாக மலேசியாவிலே பினாங்கு நகரை வந்தடைந்து, பினாங்கில் இருந்து பிறகு மிக எளிதாக இந்தியாவினுடைய பர்மாவினுடைய தலைநகர் ரங்கூன் வழியாக இந்தியாவினுடைய முக்கிய நகராக இருக்கிற மணிப்பூர் வந்து அடைந்து விட்டால், அங்கே ஏற்கனவே குவிந்து இருக்கிற பயிற்சி பெற்ற படையாக இருக்கிற இந்திய தேசிய இராணுவ சுபாஷ் ஆதரவாளர்கள் வந்து விடுவார்கள். அப்பொழுது பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்ப்பதற்கு எளிதாகிவிடும். எல்லோரும் இணைந்து இந்தியாவுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துவது என்பதுதான் திட்டம். இதுதான் சுபாஷ் சந்திரபோஸும் ஏற்றுக்கொண்ட திட்டம். அதன் வழியாகவே மலேசியாவில் ஒரு படையை திரட்டி வைத்திருந்த சுபாஷ் சந்திரபோஸ் படையில் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் இணைந்து விடுகிறார்கள். நேதாஜி ஒரு திட்டம் போடுகிறார். அதாவது இதிலே அவர் ஐசிஎஸ் படித்தவர். ஐசிஎஸ் என்பது இம்பீரியல் சிவில் சர்வீஸ். உலகம் முழுவதும் இருக்கிற பிரிட்டிஷ் நாடுகளிலே இருக்கிற எல்லா மாணவர்களும் போட்டியிட்டு லண்டனுக்கு போய் அங்கே பரீட்சை எழுதி அங்கே இருக்கிற ஆங்கிலேய
மாணவர்களையும் வென்று அப்படித்தான் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற முடியும். மெயினும் இன்டர்வியூவும் லண்டனில் நடக்கும். அப்படி வெற்றி பெற்றவர், ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ். எதையும் கணிக்கக்கூடியவர், அறிவு ஆற்றல் பெற்றவர். எனவே இரண்டாம் மகா உலக யுத்தம் ஆரம்பித்து விடும் என்று அவர் எண்ணினார். இந்த உலக மகா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜப்பானுடைய பார்வை நம் மீது இருக்காது. அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உலக நாடுகளை சமாளிப்பதற்குமான வேலையில் இறங்கிவிட்டால் இந்திய தேசிய இராணுவத்தின் மீதான ஜெர்மன், ஜப்பான் கவனம் மாறிவிட்டால் நாம் என்ன செய்வது? எனவே ஜப்பானிடமிருந்து வேண்டிய அளவிற்கு விமானங்களை வாங்கி வைத்து கொண்டு, அதே போல ஜெர்மனியிடமிருந்து நீர்மூழ்கி கப்பலையும் போர்க்கப்பல்களையும் பெற்று அதற்கு தேவையான பைலட்டுகளை இராணுவத்திற்கு உருவாக்கி விமானப்படை, போர்ப்படை விமானங்களை இயக்கக்கூடிய விமானிகள், போர்ப்படையில் இடம்பெற்றிருக்கிற நீர்மூழ்கி கப்பல்களை இயக்கக்கூடிய கேப்டன்களை உருவாக்குவது என்று திட்டம். ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பலுக்கு தேவையான டெக்னாலஜியை பெற்றுக்கொள்வது, அந்த கேப்டன்களை உருவாக்குவது, ஜப்பானிடமிருந்து பைலட்டுகளை தேவையான பயிற்சியை பெறுவது என்று முடிவு செய்து ஜப்பான் நாட்டுடன் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார். அவர்கள் தங்களுடைய இம்பீரியல் ஜாப்பனீஸ் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, அந்த அகாடமியில் பயிற்சி அளிப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்து 45 பேரை முதல் கட்டமாக அனுப்புங்கள் என்று சுபாஷ் போஸ் அவர்களுக்கு தகவல் அனுப்புகிறார்கள். நேதாஜி அவர்கள் உடனடியாக அங்கே இன்டர்வியூ வைத்து பல சோதனைகள் செய்து தேர்வுகளை நடத்தி 45 பேரை கண்டுபிடிக்கிறார். முதலில் 250 பேரை கண்டுபிடித்து அதில் 200 பேரை உருவாக்கி அந்த 200 பேரில் 45 பேரை வடிகட்டி எடுக்கிறார். அந்த 250 பேரில் ட்ரைனிங்கில் வரும்போதே பிரிட்டிஷ் இராணுவம் அவர்களை வேட்டையாட தொடங்கிவிட்டது. ஏனென்றால் மலேசியாவின் பல பகுதிகள் பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. எனவே அவர்களை நோட்டம் விட்டு பிடித்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதில் எஞ்சி தப்பித்த 45 பேர் அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இராணுவ பயிற்சியை கொடுக்கிறார். அங்கேயே கொடுக்குறார், பயிற்சி கொடுக்குறார். முதல் கட்ட பயிற்சியெல்லாம் இவரே கொடுத்துடுறாரு. கொடுத்து பிறகு டோக்கியோவுக்கு அனுப்புறார். அப்படி ஜப்பானுக்கு அனுப்பும்போது யூரோமோரோன்னு சொல்லி ஒரு கப்பல், அந்த போர்க்கப்பலில் தான் இவங்களெல்லாம் அமர்த்தி, அது போர்க்கப்பல் இல்லை, பயணிகள் கப்பல், ஒரு சிறிய ரக கப்பல். அந்த கப்பலில் இவங்களெல்லாம் ஏற்றி டோக்கியோவுக்கு அனுப்பி வைக்கும்போது அமெரிக்க படைகள் ஜப்பானை நோக்கி வருகிற எல்லா கப்பல்களையும் தாக்குகின்றன. அதே மாதிரி இந்த கப்பலையும் தாக்கி மூழ்கடித்து விடுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே நீரில் மூழ்கி நீச்சல் அடிக்கக்கூடிய ட்ரைனிங் ஏற்கனவே நேதாஜி கொடுத்திருந்ததால் 45 பேரும் உயிர் காக்கும் உடைகளோடு கடலில் குதித்து நீந்தி 3-4 கிலோமீட்டர் நீந்தி போய் கரையை அடைஞ்சி பிறகு ஒரு வழியாக டோக்கியோக்குள்ளே போய் அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போயிடுறாங்க. அப்புறம் நேதாஜி அவர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்களை எல்லாம் சேர்த்து அடையாளம் கண்டு ஏற்கனவே அவர்களுக்கு மாற்று பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஏன்னா ரகசியமான நடவடிக்கை, மிகப்பெரிய அதிகாரிகளாக வரப்போகிறவர்கள், போர் விமானங்களை இயக்கப் போகிறவர்கள். எனவே ரகசியமாகவே எல்லா நடவடிக்கைகளும் நடக்குது. உடனே இவர்களும் போய் பயிற்சியில் சேருகிறார்கள். சேர்ந்த 6 மாத காலத்த பயிற்சி 2 பயிற்சியாக பிரிக்கப்படுது. முதல் கட்டமாக 3 மாதம் ஜப்பானிய மொழியில் பயிற்சி, ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்ளணும். இதை 60 நாள் 70 நாள்லேயே அதில் இடம்பெற்றிருந்த தமிழர்கள் எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள். அதை அவங்க பார்க்குறாங்க. இருக்கிற மாணவர்கள் எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் தமிழ் மாணவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அதிகம் இருக்கிற தமிழ் மாணவர்கள் மிக வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அறிவுத்திறன் வித்தியாசமாக இருக்கிறது என்று நேதாஜியிடம் சொல்கிறார்கள். நேதாஜி நேரில் வரும்போது இவர்களோடு ஜப்பானிய மொழியில் பேசுகிறார். இந்த 45 பேரோடும் ஜப்பானிய மொழியில் பேசுகிறார். அதில் ஒரு 10-15 மாணவர்கள் தமிழர்கள். நான் உங்களுக்கு அந்த பட்டியலை போஸ்டில் போடுகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் நிறைய பேர் விடுபட்டு போய்விட்டார்கள். ஏன்னா பெயரை மாற்றி வைத்திருந்ததால் வெளியில் வரவில்லை. அவர்களுக்கு நார்த் இந்தியன் பெயர் சூட்டப்பட்டது, இங்கிலீஷ் பெயர்கள் சூட்டப்பட்டது. ஏனென்றால் ரகசியமாக இவர்கள் யார் என்ன என்பதெல்லாம் தெரியக்கூடாது என்பதற்காக. அப்படி ஜப்பானிய மொழியில் பேசி கொண்டிருக்கும் போது அவரை எப்படி பேச தொடங்கினார் என்றால், மை டியர் டோக்கியோ பாய்ஸ் என்று அவர்களை அழைத்தார். என் அன்பிற்கினிய டோக்கியோ பொடியன்களே என்கிற மாதிரி சல்லத்தோடு அவர்களை அழைத்த போது அவர்களுக்கு நேதாஜியோடு நெருக்கமான ஒரு உறவு பலப்படுகிறது. அவர்கள் எப்போதும் நேதாஜியை நேசித்து தான் இந்த படையில் வந்தவர்கள். அப்படி பேசி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பேசுகிற போதே நேதாஜிக்கு மனசிலே இடம்பெறுவது என்னவென்றால், இவர்கள் மனதிலே ஏதோ ஒரு சோகம் இருப்பதை அறிந்து கொள்வார். குறிப்பாக தமிழ் மாணவர்கள் மத்தியிலே இருப்பதை உணர்ந்து கொள்கிறார்.
வீட்டை விட்டு வந்ததாக இருக்கலாம். பொதுவாக தமிழர்கள் பாச உணர்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதுவாக இருக்குமா என்று ஹோம் சிக் எதுவும் இருக்கிறதா என்றெல்லாம் அவர் கேட்கிறார். சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படி என்று பேசும்போது அதை அவர்கள் மறுக்கிறார்கள். அதெல்லாம் இல்லை, நாங்கள் தயாராக இருக்கிறோம் நேதாஜி, எதற்கும் தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லும்போது பேசும்போதே நேதாஜி கண்டுபிடிக்கிறார். அவர் உணவு தான் பிரச்சனையா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடாரு. ஏன்னா மற்ற மாநில மக்களுக்கு ரொட்டி போன்ற உணவுகள் அது ஜப்பானிலும் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோதுமை ரொட்டிங்கிறது எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். நம்ம மாதிரி உணவு அங்கேயும் அரிசி உண்டு, ஜப்பான்லேயும் உண்டு, ஆனால் நம்ம மாதிரி சமையல் அங்கே குறைவு. எனவே இவர்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை புரிந்து கொண்டு பிறகு அங்கே அது மாதிரியான உணவை அளிக்கக்கூடியவர்களை தேடுமாறு அங்கே இருக்கிற ஜப்பானியர்களுக்கு அவர் கேட்டுக்கொள்கிறார். அவர்கள் மறுக்கிறார்கள். அங்கே உணவகங்கள் உண்டு. அதாவது டோக்கியோ மாநகரில் அப்பொழுது இந்த டை என்று சொல்லுகிறோமே அந்த பொருட்கள், கெமிக்கல், இதெல்லாம் வந்து மலேசியா இந்தியாவிலேருந்து தான் வரணும். இந்த மலேசியா இந்தியாவில் வந்து பெரும்பான்மையான தமிழர்கள், குறிப்பாக மங்களூரில் இருந்த மலையாளிகள், கர்நாடகக்காரர்கள், இவங்கெல்லாம் வந்து அதை கப்பல் மூலமா ஜப்பானுக்கு எடுத்து வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள். எனவே அந்த வகையில் அங்கே அவர்களுக்கான உடுப்பி உணவகங்கள் அங்கே அதிகம் உண்டு. அதே போல தமிழ் வியாபாரிகள், காரைக்குடி வியாபாரிகள்லாம் அதிகமாக ஜப்பானுக்கு வருவாங்க, நிறைய பொருட்களை விற்கிறதுக்காக வருவாங்க. அப்போ வந்து வாசனை திரவியங்கள் அதெல்லாம் விற்கிறதுக்காக வருவாங்க. அப்போ வந்து ஏலக்காய் இதெல்லாமும் விற்கிறதுக்கு வரது உண்டு. அப்போ அங்கே செட்டிநாடு உணவகங்களும் உண்டு. அவங்கெல்லாம் பெரும்பாலும் மலேசியாவை சார்ந்தவர்கள், பர்மாவை சார்ந்தவர்கள். அங்கே வந்து ஜப்பானில் டோக்கியோவில் கடை வச்சு அங்கேயே இருப்பாங்க. அப்படியான உணவகங்களத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நேதாஜி சொல்லும்போது அதை ஜப்பானியர்கள் மறுக்கிறார்கள். ஒரு ரகசியமாக இருக்கிறவங்களை எப்படி போய் வெளியில் அனுப்ப முடியும், அதனால வேறு உணவகங்களை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி தமிழ் உணவு சமைக்கக்கூடியவர்கள் இருக்க பகுதிக்கு இவர்களை அனுப்புவது என்று முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது ஒரு ரிஜிஸ்ட்ரி தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஜப்பான்ல. என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து வர இளைஞர்களுக்கு, போர் பயிற்சி பெறுபவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் இதையெல்லாம் வழங்குவதற்கு விருப்பமா ஜப்பான்ல உள்ள தேசியவாதிகள் முன் வராங்க. ஏன்னா நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச உணவை சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லும்போது, தென்னிந்தியர்களுக்கான உணவை எனக்கு சமைக்க தெரியும்னு சொல்லி ஒரு அம்மா, எமோரி அப்படின்னு சொல்லி, எமோரி சொஜி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, அவங்க முன் வராங்க. அவங்க இருக்கிற பகுதிங்கிறது இந்த இராணுவம் பள்ளியிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எனவே ஒரு அனுமதி வழங்கப்படுது. என்னன்னா, இந்த எமோரி சோஜிகிட்ட பேசுறாங்க இராணுவ தரப்புல, இவங்களுக்கு எப்படி நீங்க உணவளிக்க போறீங்கன்னு கேட்டா, நாங்க எங்க வீடு பெரிய வீடு, உணவகம் அதுலயே இருக்கு, இவங்க அந்த ஹோட்டல்லையே தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நானும் என் குடும்பத்தாரும் இவங்களுக்கு உணவு அளிப்பதையும் தங்குற இடத்தையும் உறுதி செய்கிறோம், ரகசியமாக வச்சுக்கிறோம்னு சொல்லி இவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. தினந்தோறும் அங்கேயே உணவு சாப்பிட்டுட்டு 30 கிலோமீட்டர் இராணுவ வண்டியில் அந்த பள்ளிக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இராணுவ பயிற்சி பள்ளிக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த அம்மா வந்து ஒரு தாயே போல் இந்த பிள்ளைகளை நினச்சி பழகுறாங்க, அவங்க பணிவிடை செய்கிறாங்க. அப்போ நடுத்தர வயதை தாண்டியவங்க, முதிய வயது அடையும் வரைக்கும் கூட இந்த இளைஞர்கள் வெளியில் போன பிறகும் அவங்கள ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் ஜப்பான் போது போய் பார்ப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிணைப்பு போகுது. அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் மாதாஜி அப்படி இப்படின்னு மற்ற மொழிக்காரவங்க அழைக்கும்போது, நம்ம தமிழர்கள் அவங்கள வந்து எமோரி அம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு இந்த பதிவுகள்லாம் சொல்லுது. இதில் ரமேஷ் பெனகல்னு ஒருத்தர் இவங்க கூட இருக்காங்க. இந்த 45 பேரில் ஒருத்தர். அவர் ஆந்திராக்காரர், தெலுங்குக்காரர், ஆனால் சென்னையிலேயே வளர்ந்தவர். பிறகு மலேசியாவுக்கு, பர்மாவுக்கு வந்தவர், பிறகு மலேசியாவுக்கு வருகிறார். ஒரு ராவ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும், தமிழ் உணவுகளை பற்றியும் தெரியும், தமிழர்களை பற்றியும் தெரியும். எனவே அவர் தான் இந்த கட்டுரையாக எழுதி இந்த பெயர்கள்லாம் பின்னால் வெளியிடுறாரு. அப்போ அவர் இந்த சம்பவத்தை, இந்த கடலில் குதித்து தப்பிச்சாங்கல்ல, அந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, ஐயோ அம்மான்னு குதித்து கத்தாம, ஏன்னா தமிழர்கள் இருந்தாங்க, அப்படி கத்துவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அப்படிலாம் கத்தலை, ஜெய்ஹிந்த் என்று சொல்லி முழங்கி தேசிய முழக்கங்களை எழுப்பி நம்ம எப்படியாவது உயிர் பிழிச்சு நேதாஜியோட கனவை நனவாக்கணும், நம்ம செத்துறக்கூடாது, எப்படியாவது நீச்சல் அடித்து போய் சேர்ந்துடணும், யாரும் முழுகிடாதீங்க, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கையை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு உற்சாகமாக முழங்கி தமிழ் முழக்கங்களை எழுப்பி கடலுக்கு கரை சேர்ந்தாங்கன்னு அவர் பின்னாடி குறிப்பில் சொல்கிறார். அப்போ தான் எனக்கே இங்கே தமிழர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கிறதே தெரியும் அப்படின்னு ஒரு குறிப்பிடாத, அவருக்கு முன்னாடியே தெரியும், இதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் போய் சேர்ந்து பயிற்சி பெற்று இருந்த நேரத்தில் தான் 2ஆம் உலக மகா யுத்தம் நேதாஜி எதிர்பார்த்தது போலவே உருவாயிடுது.
உருவாயிடுச்சு. உடனே நேதாஜி ஜப்பானுக்கு வரதை குறைச்சிட்டு அவர் ரகசியமான இடத்துல தங்கிக்கிட்டு போர் பயிற்சியில் இந்தியாவில் ஈடுபட்டு இருக்க நேரத்தில் மறுபடியும் ஒரே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜப்பானிய அழைப்பு பேரில் போர் விமானத்தில் வரும்போது தைப்பே அருகே விமான விபத்தில் சிக்கி இறந்துடுறாருங்கிற செய்தி இந்த படைக்கு தெரிவிக்கப்படுது. இவங்கெல்லாம் ரொம்ப மனசுடைஞ்சு அழுகுறாங்க. மோரி அம்மா ரொம்ப இவங்களெல்லாம் தேத்தி கீத்தி ஒரு வழியாக இது பண்ணி அதுலேயே பாதி பேர் ஏற்கனவே படைப்பிரிவில் இணைஞ்சிடுறாங்க. இதுலேயே பாதி பேர் இணைஞ்சு வெளியேறிடுறாங்க. கொஞ்சம் பேர் தான் 2-3 பேர் இருக்காங்க. அப்புறமா அந்த அஸ்தி ஜப்பானுக்கு கொண்டு வரப்படுறதா சொல்லுது. அப்புறம் அவர் இறக்கலைங்கிற செய்தி வருது. மிகப்பெரிய குழப்பம். அப்போதான் 2 ஆண்டுகள் கழித்து இவங்கெல்லாம் சிதறி போயிடுறாங்க. யார் எங்கே போனாங்கன்னு தெரியல. பாதி பேர் விமான பைலட்டுகளாக மாறினதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் தலைமறைவு வாழ்க்கையா, ஏன்னா பேரெல்லாம் மாற்றி ரகசியமாக வாழ்ந்ததுனால இவங்களை பற்றிய செய்தி எதையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருது 1947. உடனே இந்தியாவில் இந்த இந்திய தேசிய படையில் பணியாற்றிய வீரர்கள் பற்றிய கணக்கெடுப்புலாம் எடுத்து பென்ஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு போர் பயிற்சி பெற்றிருந்தா இராணுவத்தில் வேலை கொடுக்குறாங்க. அப்போ சில பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ இந்த ரமேஷ் பனகலும் ஏர் சீஃப் மார்ஷலாக போகிறார். நம்மளுடைய ஏர் மார்ஷலாக போகிறார். நம்மளுடைய இராணுவத்தில் விமானப்படையில் 10 வருஷத்துக்கு மேலே பணிபுரிகிறார். அப்போ தான் இந்த கட்டுரையெல்லாம் அவர் வெளியிடுறார். இந்த கதையை ஏன் சொன்னேன்னா, இந்த 45 பேரில் நிறைய தமிழர்கள். எங்கே பாருங்க, இந்தியாவில் பிறந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அழைத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படையில் இணைஞ்சு உயிரை துச்சமாக மதித்து தங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் வாரி கொடுத்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். யாரும் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் உள்ளவங்களும் உண்டு. இருந்தாலும் எல்லாரும் தோட்ட தொழிலாளர்களாக இருந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். இவங்கெல்லாம் போய் அந்த படையில் போய் சேர்ந்து முழுமையாக ஈடுபட்டு எவ்வளவு கனவுகளோடு அந்த இராணுவ பயிற்சியை பெற்று இடையில பல முறை பிரிட்டிஷ் இராணுவத்துடைய தொந்தரவு தேடுதல் வேட்டையில் மாட்டி சிக்கி ஜப்பான் சரண்டர் அடைஞ்ச பிறகு இவங்க எல்லாரையும் சிறை பிடிச்சிடுறாங்க பிரிட்டிஷ் இராணுவம். ஏன்னா ஏற்கனவே இவங்கள்ட்ட தகவல் இருக்கு, யார் யார் இந்த இம்பீரியல் அகாடமியில் பயிற்சிக்கு வந்தாங்க, அவங்கள எவ்வளோ பேர் இப்போ இருக்காங்க, எவ்வளோ பேர் வெளில இருக்காங்கங்கிற கணக்கெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. அதை வச்சு தேடி கண்டுபிடிச்சி இந்த 45 பேரையும் கைது செய்து சிறையில் அடைச்சி அந்த ட்ரையலில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் பிரிட்டிஷ் லண்டன் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அவங்கள மிகவும் கொடுமையான ஸ்டான்லி சிறைச்சாலைன்னு ஒன்று சீனாவுக்கு அருகில் ஹாங்காங்கு பகுதியில் இருக்குது. அந்த சிறைச்சாலையில் அடைச்சி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுறாங்க, மன்னிச்சு அனுப்பிச்சி வைக்கிறாங்க சுதந்திரம் அடைஞ்ச பிறகு. அப்போ இந்தியாவில் பெரும் போராட்டங்கள், இவரை போன்றவர்களையெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும், ஐஎன்ஏ வீரர்களையெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று பெரும் போராட்டங்கள்லாம் நடக்குது. அப்படியே அவங்க இந்தியா சேர்றாங்க. அவங்க மலேசியாவுக்கு போகிறாங்க. கொஞ்சம் பேர் பல்வேறு நாடுகளுக்கு இடைக்காலத்தில் தலைமறைவாக இருந்த இடத்துலேயே போய் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இந்த 45 பேருடைய வரலாறு யாருக்குமே தெரியல. இது புத்தகங்களை கொண்டு வரல. அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு. அதில் முதன்மையானவர் பி ரமேஷ் ராவ். அவர் தான் அந்த ரமேஷ் பெனகல்னு சொன்னல, அவரு ஆந்திரா, தமிழ்நாட்டோடைய சென்னையில் வசித்தவர். அப்புறம் மலேசியாவுக்கு போனவர், பர்மாவுக்கு போனவர். அவங்களுடைய தந்தை ரங்கூனில் வசித்தவர் பி சங்கர் ராவ். அப்புறம் சர்மான்னு ஒன்று, அவர் மலேசியாவை சேர்ந்தவர். பாலகிருஷ்ண சர்மா, அவரும் மலேசியாவை சேர்ந்தவர். எல்லாமே இந்தியர்கள் தான், மலேசியாவில் போய் குடியிருந்தவர்கள். அத்தர் முகமது கான், அவர் அவருடைய தந்தை அப்துல் ரஹ்மான் கான், அவர் மலேசியாவை சேர்ந்தவர். சத்யபிரகாஷ் சர்மா, அவங்களும் மலேசியாவை சேர்ந்தவங்க. ஹர்பஜன் சிங், அனூப் சிங், எல்லாமே மலேசியா தான். சிவசரண் சிங், அவரும் மலேசியா தான். ஹர்ச்சரன் சிங், அவரும் மலேசியா. சுக்பீர் சிங் நிந்திரா, அவரும் மலேசியா. குருசாமி காந்திதாஸ், அவங்க பர்மாக்காரவங்க, அதாவது பர்மிய இந்தியர்கள். எஸ்டி ராஜன், அவங்க அப்பா ஒரு தமிழர், அவங்க மலேசியாவை சேர்ந்த சாமி செட்டியார் அவங்க அப்பா. ஆர்.எம். அண்ணாமலை, அவரும் அவங்க அப்பா பேர் ராமசாமி, அவங்களும் சிங்கப்பூரை சேர்ந்தவர். ஜி கணபதி கோவிந்தசாமின்னு மலேசியாவை சார்ந்தவர், அவருடைய பையன். வி நடராஜன், சிங்கப்பூர், அவருடைய தந்தை வெள்ளைச்சாமி. ஆர் மெய்யப்பன், அவருடைய தந்தை ரங்கநாதன் செட்டியார். காந்திநாதன், அவருடைய தந்தை மூக்கா பிள்ளை. கருப்பையா, அவருடைய தந்தை நாராயணா, சிங்கப்பூர். கனராஜன், அவருடைய தந்தை எம்.டி. ராஜன், பர்மா. கே.எம்.இ. நாச்சியப்பன், சிங்கப்பூர், அவருடைய தந்தை வள்ளியப்பன். மெய்யப்பன், அவருடைய தந்தை மலையாண்டி, சிங்கப்பூர். துரைசாமி, கே.டி. துரைசாமி, அவருடைய தந்தை கருப்சாமி. கே.ஆர். சுந்தரம், மலேசியா, அவருடைய தந்தை டாக்டர் கிருஷ்ணா.
தேவசகாயம் தாசன், அவருடைய தந்தை தேவசகாயம் மலேசியாவில் வசித்தவர். நானி கோபுல் சௌத்ரி, அவருடைய தந்தை டிசி சௌத்ரி மலேசியா. அஜித் குமார் கோஷ், அவருடைய தந்தை என்என் கோஷ் மலேசியா. பிமல் கோஷ் தேவ், அவங்க தந்தை பர்மா. சோமேந்திர கர்மாக்கர், அவருடைய தந்தை சிங்கப்பூர். அனில் ரஞ்சன் தத்தா, அவருடைய தந்தை பர்மா. அஜித் சென் குப்தா, அவருடைய தந்தை மலேசியா. சுசில் சாட்டர்ஜி, அவருடைய தந்தை மலேசியா. ரஞ்சித் தாஸ், அவருடைய தந்தை சிங்கப்பூர் எஸ்சி தாஸ். பி கர்மாக்கர், அவருடைய தந்தை சிங்கப்பூர் கர்மாக்கர். என்சி முகர்ஜி, மலேசியாவை சேர்ந்த அவருடைய தந்தை பெயர் முகர்ஜி. பி கே மித்ரா, அவருடைய தந்தை டாக்டர் எஸ் மித்ரா, அவர் மலேசியா. அடுத்தது நவரத்தினம், இவர் ஒரு யாழ்ப்பாண தமிழர். இவங்க வந்து மலேசியாவில் தங்கியிருந்தாங்க. அவங்க தந்தை பெயர் கந்தவனம். ஆர் பால்ராஜ் நாயுடு, இவர் மலேசியாவை சார்ந்தவர். மாங்காடு குமரன் ராம்குமார், அவங்க அப்பா பேர் எம்கே நாயர் மலேசியா. சிபி கிருஷ்ணா, அவங்க தந்தை பெயர் கருணாகர நாயர், அவங்க மலேசியா. சிபி நாராயணன், அவருடைய தந்தை பெயர் கருணாகர அண்ணன் தம்பி 2 பேர் என்று சொல்கிறார்கள். அடுத்து கணபதி, அவருடைய தந்தை சிங்கப்பூரை சேர்ந்த வெங்கடாச்சலம். அப்புறம் தாமோதர மேனன், மலேசியாவை சேர்ந்தவர். ராபர்ட் எஸ் பிரான்ஸ்வர், அவரும் மலேசியாவை சார்ந்தவர். இன்னொருவர் சிசில் லட்சுமண தேவர், அவருடைய தந்தை கே தேவர், அவர் மலேசியாவை சேர்ந்தவர். அப்புறம் ஜேவி ரவீந்திரநாத், அவருடைய தந்தை மலேசியாவை சேர்ந்த ஜனார்த்தனம் பிள்ளை. அப்புறம் பிஷன் சிங் என்று ஒருவர். இதில் நிறைய பேர் இருக்காங்க, அடிஷ்னலாகவும் நிறைய பேர் போனாங்க அவங்க கூட. 45 பேர் முக்கியமானவங்க. இப்படி பல ஊர்களை சார்ந்தவர்கள், அவருடைய அடையாளமே காணாமல் போய்விட்டது. அதன் பிறகு இவருடைய பெயர்கள்லாம் தொகுக்கப்பட்டு இவங்கெல்லாம் பல்வேறு இதில் போய் பெரிய தொழிலதிபர்கள்லாம் மாறிட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த ஜப்பானில் பெற்ற இராணுவ பயிற்சி அவங்கள முறைப்படுத்தி வளர்க்கப்பட்ட நிலையில் அவங்களாம் பெரிய தொழிலதிபர்கள் ஆகுறாங்க. சில பேர் அதிகாரிகளாக இராணுவத்தில், பாகிஸ்தான் இராணுவத்தில் பணிபுரிந்தவங்களாம் இருக்காங்க. ஏன்னா லாகூரில் பிறந்தவங்க அவங்க அந்த சொந்த ஊருக்கு போகும்போது அப்படியே அந்த இராணுவத்தில் சேர்ந்துறாங்க. இந்தியாவுக்கு போனவங்க அவங்க அந்த இராணுவத்தில் சேர்ந்துறாங்க. இப்படிலாம் இருந்தாங்க. இவங்களுடைய வரலாறு எப்படியாவது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய ஊர் எல்லாமே வந்து அந்த பட்டியலில் இருக்கு. நான் அதை உங்களுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வில் சொல்கிறேன். யார் யார் எந்தெந்த ஊர். எல்லாருமே பெரும்பாலும் சிவகங்கை மாவட்டம், திருச்சி மாவட்டம், கோயம்புத்தூர், பாலக்காடு இந்த மாதிரி பகுதியிலையும் நிறைய பேர் இருக்காங்க. ராம்நாடு மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த குறிப்புகளை நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.